அது ஒரு புற்றுநோயை போய் சொல்றது போலங்க. உனக்கு புத்துநோயிடா, கத்தர் உன்னை குணமாக்கணும்னு நினைக்கிறாரா, நீ கத்தட்ட வந்துடுறா, இந்த வியாதியில செத்துறாதரான்னு சொல்றதுதாங்க சுவிசேஷம். நீங்க போய் சொன்னீங்கன்னா அவன் ஏத்துக்கிட்டு அந்த பிடிச்சுக்கிட்டான் பாத்தீங்களா, பிடிச்சுக்கிட்டான்னா மருத்துவர் ரெடியா இருக்காரு. அந்த நோயிலிருந்து அவனை குணமாக்க, பாவத்திலிருந்து குணமாக்க, அவன் இந்த உலகத்திலிருந்து மாயையான அந்த வலையில, வஞ்சக வலையிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டு வந்து நித்திய ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்கார். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி செய்யாத ஒரு மனுஷனை கோடிட்டு காண்பிக்கலாமா உங்கள்கிட்ட? வேதத்துல 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். அவன் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் கிரியை செஞ்சிருக்கான். அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். 1 சாமுவேல் பக்கமாய் திருப்பிக் கொள்வோம். 10ஆம் அதிகாரம் 1 வசனம் மட்டும் வாசிங்க. ம் 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 இருக்கீங்களா? இருக்கீங்களா? கொஞ்சம் என்னைய கவனிங்க. ஒரு மனுஷனை நான் காட்டுறதுக்காக வந்திருக்கேன். அந்த மனுஷனை இப்போ உங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கிறாருன்றத இந்த வசனம் சொல்லுது. நீங்க புரிஞ்சவங்க நீங்க ஒரு ஆமேன் அப்பா கிட்ட சொல்லுங்க. இந்த வசனத்தை இன்னொரு முறை நல்ல பலமா வாசிங்க பாப்பா. சூப்பர். யாரு அவன்? சவுல் ராஜா. முதல்ல அப்பா தம் பிள்ளைய ஃபர்ஸ்ட் ஒருத்தனை அப்பா தேர்ந்தெடுத்துட்டு வர்றாரு. அந்த கவனிங்களேன். உங்களை எப்படி பண்ணுவாரோ அப்படி பண்றாரு. கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவன். உங்களை அழைச்சிட்டு வந்தது எப்படி தெரியுமா? அவர் வச்சிருக்கிற சுதந்திரத்துல உங்களை தலைவனா உட்கார வைக்கிறதுக்கு தான் உங்களை தேர்ந்தேன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அப்ப இந்த சவுல் ராஜாவை கூட்டிட்டு வரும்போது எவ்வளவு சந்தோஷத்தோட கூட்டு வந்திருப்பாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. சுதந்திரம் நான் எப்படி சொல்றேன்னா, உங்க சொத்து இருக்குல்லங்க, உங்க வீடு, உங்க வீட்டுடைய அதிகாரத்தை ஒருத்தனுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவன் எவ்வளவு நன்றியுள்ளவனா, எவ்வளவு உங்க மேல இருக்க பிடிச்சுக்கொள்ளவனா இருப்பான். அப்படி கொடுக்கிறாரு. ஏன்